தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸில் இன்டிஃபைனைட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு அல்ல. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற வகையில் இருக்கிறனால கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்டிஃபைனைட் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு கிளாஸ் ஆஃப் டிடர்மினர்ஸ் தான். டிடர்மினருங்கிறது ஒரு நவுனுக்கு முன்னாடி வர ஒரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வேர்டானது. இது என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இது அட்ஜெக்டிவ்க்கும் முன்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ்னாலுமே என்னங்கிற வீடியோஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா குட், இன்டெலிஜென்ட் ரெண்டுமே அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நவுனோட குவாலிட்டியை பெஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு. இப்போ அந்த பாயை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அந்த கேர்ளை பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அவங்கள பற்றி பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. குட் பாய், இன்டெலிஜென்ட் கேர்ள். அதுக்கு முன்னாடி ஆன் வரும். அந்த ஆன்ங்கிறது நம்ம ஏன் வருங்கிறத இன்னும் பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் நவுனுக்கு முன்னாடி வர்ற அட்ஜெக்டிவ்க்கு நம்ம இது பண்ணுறோங்கிற பார்த்தோம். இப்போ an is placed after predeterminers like many, much, such, rather, quite, what. இந்த வேர்டுக்கு அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு அப்படிங்கிற வேர்டு வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ்: வாட் அ மேன் he is, many a man was injured, she gave such a talk that everybody fell asleep, she is quite a beauty. ஸோ இதில் நம்ம அந்த பார்த்த க்ளூ வேர்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து என்ன வேர்டு வந்தாலுமே நம்ம என்ன தான் போட போகிறோம்? அப்படிங்கிற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். AEIOU. அந்த AEIOUங்கிறது லெட்டர் கிடையாது, லெட்டர் ஆஃப் த சவுண்டு. இந்த சவுண்டு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புக், கேட், டாக், யூனிவர்சிட்டி, யூரோப்பியன். ஸோ இதில் யூவும் ஈயும் வர்றது, யூனிவர்சிட்டிக்கும் யூரோப்பியனுக்கும் போட்டிருக்கோம் நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி AEIOU இந்த வவ்வல் வவ்வல் லெட்டராக கன்சிடர் நம்ம பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் வவ்வல் சவுண்டு வருதோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஆன் அப்படிங்கிறது போடணும். அது இல்லாமல் வர கான்சனன்ட் சவுண்டு வர எல்லாத்துக்குமே நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ யூனிவர்சிட்டி கிடையாது, யூனிவர்சிட்டியாக என்ன ப்ரொனன்சியேஷனை நம்ம கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி யூ இந்த சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். யூனிட், யுட்டென்சில், யூனியன், யூட்டோப்பியா, யூலாஜி. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா யூஇ வவ்வல் லெட்டர் தான் வந்திருக்கு. பட் அதோட சவுண்டு யூ சவுண்டாக நம்மளுக்கு வருது, யூ அப்படிங்கிற சவுண்டாக வருது. ஸோ சவுண்டை கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஆர்டிகல்ஸ் மெயினாக யூஸ் பண்ணணும். கிட்ஸ்க்கு சொல்லித்தரும்போது வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும், கான்சனன்ட்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணுங்கிறது ஈஸியான மெத்தடு தான். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்த கேட்டகரி போகும்போது அதோட சவுண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லித்தர வேண்டியிருக்கும். ப்ளஸ் சவுண்டு டபிள்யூவாக ப்ரொனவுன்ஸ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன் ரூபி, ஒன் ஐடு மேன், ஒன் ஆக்ட் லைக் இப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே தப்பான வே தான். ஒன் ஷுட் பி நோட், ஒன் ஐடு, ஒன் ஐடு மேன், ஒன் ஆக்ட் பிளே. ஸோ எல்லாத்துலேயுமே ஓ அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கிற அந்த உச்சரிப்பு தெளிவாக வராமல் அந்த ஒரு சவுண்டு ப அப்படின்னு வரனால அதை நம்மளுக்கு முன்னாடி வர்றதுனால யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலையுமே நம்ம தான் இருக்குது, ஒன் தான் இருக்குது. ஸோ வந்தனால நம்ம ஒன் ரூபி, ஒன் ஐடு, ஒன் ஆக்ட் ப்ளே அது தப்பு. அது வேர்ஸ் சவுண்டு வருது. ஸோ நம்ம தான் யூஸ் பண்ணணும். இப்போ வரும்போது நம்ம வவ்வல் சவுண்டு யூஸ்தோம். அதே பார்த்திங்கன்னா ஆப்பிள், இதில் எல்லாமே AEIOUவில் வர ஃபஸ்ட்டு 3 வேர்டு இருக்குது. ஆப்பிள் சவுண்டு வருது, எக் சவுண்டு வருது, இங்க் பாட் சவுண்டு வருது. ஸோ நம்ம AEIOUவில் உள்ள 3 சவுண்டு நம்ம இதில் வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ட் ஹவரா அண்ட் ஹானர் அப்படி நம்ம கா சொல்ல மாட்டோம். அண்ட் ஹவர் அண்ட் ஆனர். ஆனர் ஆ சவுண்டு வருது, ஏ சவுண்டு, ஏஓ லெட்டரோட சவுண்டு என்னென்னா ஆ. ஸோ நம்ம இதுக்கு அவர் ஆனர் ஆ சவுண்டு வரனால, ஏ லெட்டரோட சவுண்டு வரனால நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆன் ப்ளஸ் அப்ரிவேஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கேயும் நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா என்சிசி ஆஃபீஸர், ஹெச்எம்டி வாட்ச், எம்பி, எல்எல்பி எல்லாத்துக்கும் முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ரிவேஷனில் இது வந்து வேறு லெட்டர்ஸாக இருந்தாலும் அதோட ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்க்கும்போது ஆன் அப்படி தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்சிசிஏ சவுண்டு வருது, ஹெச்எம்டி சவுண்டு வருது, எம்பி ஏ சவுண்டு வருது, எல்எல்பி ஏ சவுண்டு வருது. ஸோ நம்ம சவுண்டை வச்சு தான் ஆல்ஃபபெட்டில் பார்க்குறதுக்கு ஏ போடணுமா ஆன் போடணுமா ஆர்டிக்கல் நம்ம போடுறதுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ மீன்ஸ் 1. ஸோ ஐ பாட் எ ஹவுஸ், ஹீ பாட் அன் எக். ஸோ இந்த இடத்துல வந்து அவன் வந்து ஒரு ஹவுஸ் வாங்கினா, 2 ஹவுஸ் வாங்கினா, 3 ஹவுஸ் வாங்கினா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வர வேண்டாம். ஏ ஹவுஸ்னாலே 1, ஆன் எக்னாலும் 1 தான். ஏன்னா ஏ மீன்ஸ் 1. ஸோ இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஏ ஆன் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து 1 தான் அப்படிங்கிற மீனிங்கை நம்மளே எடுத்துக்கலாம். ஐ பாட் எ ஹவுஸ், ஹீ பாட் அன் எக். ஸோ இதில் வந்து எக்ஸுன்னு மென்ஷன் பண்ணாட்டாலும் பண்ணினாலுமே அண்ட் எக். இதே ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.